கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தை நாம் ஏகமாய் வாசித்தோம். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களை ஆவலாக நாம் எதிர்நோக்கி இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அதிகாரத்துக்கு தலைப்பு வைக்கலாம் அப்படின்னா, அநியாயமான வழக்கு, நியாயமான தீர்ப்பு. அல்லேலூயா. இதான் இந்த அதிகாரத்துக்கு தலைப்பு வச்சா சூட்டபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. வழக்கு அநியாயமானது, ஆனா தீர்ப்பு நியாயமானது. அல்லேலூயா. கரெக்ட் தானே? அதாவது சில கேஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது கேஸுக்குள்ள இன்னொரு கேஸ் இருக்கும். பார்த்துக்கீங்களா? சம்மெல்லாம் நீங்க வந்து சால்வ் பண்ணும்போது அதுக்குள்ள இன்னொரு சம் இருக்கும். கேஸுக்குள்ள இன்னொரு கேஸ். அதை இன்வெஸ்டிகேட் பண்ண பார்த்தா வேற ட்ராக்ல போய் இன்னொன்று நிறைய புது புது காரியங்கள்லாம் தெரியும். அப்ப இயேசுவை சிலுவையில் அறையணும் அப்படின்ற ஒரு வழக்கு தான் இவங்களுக்கு முன்பாக இருந்தது. ஆனா அதற்குள்ள இருந்த இன்னொரு வழக்கு என்ன அப்படின்னா, பிதாவாகிய தேவனுக்கும் மனுக்குலத்திற்கும் ஒரு பெரிய வழக்கு நிலுவையில இருந்தது. வாய்தா மேல போட்டு வாய்தா போட்டு அந்த வழக்கு முடியாமல் இருந்தது. என்ன அர்த்தம்? ஆண்டவருக்கும் மனுக்குலத்திற்கும் சண்டை. பாவத்தினால பிரிஞ்சிட்டாங்க. அவங்க 2 பேரையும் ஒன்னா சேர்க்கணும். அவங்க 2 பேருக்குள்ள வழக்கு என்ன பண்ணணும்? தீர்த்து வச்சு சமாதானப்படுத்தி பிதாவாகிய தேவனையும் மனுக்குலத்தையும் ஒன்னா சேர்க்கணும். அப்போ இயேசுவை சிலுவையில் அறைகிற அந்த வழக்கை தான் அவங்க பார்த்தாங்களே ஒழிய, அதுக்குள்ள இருந்த வழக்கு என்ன அப்படின்னா, தேவனையும் மனுக்குலத்தையும் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு வழக்கு அதுக்குள்ள இருந்தது. அதுதான் நியாயமான தீர்ப்பு. இயேசுவுக்கு மேல் போடப்பட்டது அநியாயமான வழக்கு, ஆனால் மனுக்குலத்திற்கு கிடைத்தது ஒரு நியாயமான தீர்ப்பு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இதுல நாம முதல் 2-3 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்க சொல்லப்பட்டிருக்கு, வாரினால் அடிப்பித்தான். அப்ப என்ன பண்றான்? போர் சேவகர் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை உடுத்தி. அப்ப பிலாத்துவுக்கு என்ன மனசுல எண்ணம் அப்படின்னா, நல்ல அடின்னு அடிச்சு சாவடி அடிச்சுட்டு, உயிர் மட்டும் போகக்கூடாது, நல்ல சாவடியா அடிச்சு அப்படியே அவரை வெளியில கொண்டு வந்து அப்படியே ரத்த கோலமா காமிக்கும் போது இவங்க பார்த்து மனசு இறங்கி என்ன பண்ணிடுவாங்க? சரி விட்டுருப்பா, போதும், இந்த அடி அடிச்சிட்டே இல்ல, இனிமேல் அதுல அவரை அடிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை, செஞ்ச தப்புக்கெல்லாம் அடிச்சிட்டீங்க, அதனால விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சு விட்டுருவாங்க அப்படின்னு பிலாத்து நினைச்சான். இன்னும் ஒரு விஷயம் பாருங்க, இதுல கடைசி வரைக்கும் அவங்க உள்ள போகவே இல்லை. ஒவ்வொன்றும் வெளியில வரான். வெளியில வந்து என்ன பண்றான்? சொல்றான், அனௌன்ஸ்மெண்ட் பண்றான், இப்படி ஆயிருக்கு அப்படி ஆயிருக்குன்னு சொல்றான். அப்படி இருந்து யாரும் ஒருத்தர் கூட அரமனைக்குள்ள கால் வைக்கல. அல்லேலூயா. இப்ப இதுல நாம தியானிக்கக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, அதாவது இயேசு வந்து ஒரு கைதி இல்லையா? இப்போ வந்து ஒரு கைது செய்யப்பட்ட ஒரு குற்றவாளியாக பிலாத்து கையில இருக்கிறார். இப்போ நம்ம இந்த வஸ்திரத்தை குறித்து நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். அது நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலா அதுல சில டவுட் எல்லாம் மனைவி கேட்டாங்க. அது இன்னைக்கு நேற்று தியானிக்கும் போது இன்னும் கிளியர் ஆயிடுச்சு. அதாவது ஒரு குற்றவாளி ஜெயிலுக்குள்ள கைதியாக வரும் பொழுது அவங்க ஒரு ட்ரெஸ் போட்டு வருவாங்க இல்லையா? அதை கம்ப்ளீட்டா கழட்டிடுவாங்க. எல்லாம் போட்டு அந்த ட்ரெஸ்ஸு, பர்ஸு, வாட்சு, மோதிரம், என்னென்ன பை எல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டு எழுதி என்ன பண்ணிடுவாரு வார்டன். அதை கரெக்டா ஒரு சேஃபா அவங்க லாக்கர்ல வச்சிருவாங்க. சிறை கைதிக்கு ஒரு ட்ரெஸ் இருக்கும் இல்லையா? சிறை கைதிக்குன்னு ஒரு ட்ரெஸ் இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸை வந்து கொடுப்பாங்க. விடுதலையாகி போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? அந்த நோட்ல இருக்கிற அந்த லெட்ஜரை எடுத்து கணக்கு பார்த்துக்கோ, சரியா இருக்கா, அவன் வாட்ச் இருக்கா, மோதிரம் இருக்கா, பர்ஸ் இருக்கா, அவன் ட்ரெஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க? அவனுடைய வஸ்திரத்தை திரும்பி கொடுப்பான். இதுதான் வந்து ஒவ்வொரு சிறை கைதிக்கும் நடக்கக்கூடிய ரூல். இப்ப இங்க இயேசு கிறிஸ்துக்கு என்ன நடக்குது அப்படின்னா, அவருடைய வஸ்திரத்தை போட்டுட்டு வரார், அரெஸ்ட் பண்ணிட்டு வராங்க. அது மரியாள் கொடுத்ததோ இல்ல சீஷர்கள் கொடுத்ததோ இல்ல யாரும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யார் கொடுத்தாங்களோ தெரிய, அவர் ஒரு வஸ்திரத்தை போட்டு அரெஸ்ட் பண்ணி உள்ள வராங்க. அவரை வாரினால் அடிப்பிக்கும் போது அந்த வஸ்திரம் கலட்டப்பட்டது. ஏன்னா அவர் நல்ல ஃப்ரீயா அடிக்கணும்ல, முதுகெல்லாம் போட்டு பிச்சை எடுக்கணும், தலையில முள்முடி அடிக்கணும். அப்ப வெறும் ஒட்டு துணி தான். இடுப்புல என்ன இருக்கு? வெறும் ஒரு சின்ன துணி தான் இருக்கு இடுப்புல. அவரை அந்த ட்ரெஸ்ஸை கலட்டி என்ன பண்றாங்க? அடின்னு அடிக்கிறாங்க. அடிச்சதுக்கு அப்புறம் அதே ட்ரெஸ்ஸை மறுபடியும் போடலாங்க. சொல்லப்பட்டிருக்கு, யோவான் தான் கரெக்டா இருக்கும். யோவான் வந்து அந்த கடைசி 6 மணி நேரத்தை நல்ல டீட்டெயிலா எழுதியிருப்பார். அல்லேலூயா. பாருங்க, போர் சேவகர் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து ஒரு சிவப்பான அங்கியை அவருக்கு உடுத்தி. இப்ப இந்த சிவப்பான அங்கி வந்து அவர் போட்டிருந்தது இல்லை, அது வந்து அந்த ஜெயில இருந்து அவர் கொடுக்குறாங்க. நல்லா அடிச்சதுக்கு அப்புறம் உடம்பெல்லாம் அப்படியே வேதனை ஆக்கினதுக்கு அப்புறம் ஒரு சிவப்பான அங்கியை அவருக்கு கொடுக்குறாங்க. இதைத்தான் நாம் இன்னைக்கு தியானிக்க போறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. மறுபடியும்
வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 23வது வசனம். அப்போஸ்தலர் 2:23 வாசிங்க. அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன்னறிவிப்பின்படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள். அக்கிரமக்காரருடைய கை. அப்ப இயேசு கிறிஸ்து போட்டு வந்த வஸ்திரத்தை கழட்டிட்டாங்க. இப்ப நல்லா அடின்னு அடிச்சுட்டு ஒரு சிவப்பான அங்கி அவருக்கு கொடுக்குறாங்க. அது யாரால் நடந்தது? அக்கிரமக்காரருடைய கைகளினாலே நடந்தது. அல்லேலூயா. அந்த கையில பெரிய பங்கு யாருக்கு? பிதாவாகிய தேவனுக்கு. இந்த வசனம் அப்படிதான் சொல்லுது. அக்கிரமக்காரருடைய கைகளிலே அவரை ஒப்பு கொடுத்தார். நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு என்ன பண்ணிட்டார்? டோட்டலா கொடுத்துட்டார், ஒப்பு கொடுத்துட்டார். அப்ப அந்த சிவப்பு அங்கி தரிக்கப்பட்டதனுடைய பெரிய பங்கு என்னன்னா, அது பிதாவினுடைய வஸ்திரம். அவருடைய வஸ்திரம் கலட்டப்பட்டு பிதாவினுடைய சித்தத்தின்படி அவருக்கு கொடுக்கப்பட்ட வஸ்திரம் அந்த சிவப்பான மேலங்கி. அல்லேலூயா. இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ இவர் நல்லா காயப்படுத்தி வெளியில கொண்டு வந்து நிப்பாட்டுறான். இதோ இந்த மனுஷன், இவரிடத்துல நான் ஒரு குற்றத்தையும் நான் காணேன், சொல்லுங்க என்ன பண்ணலாம்? ஏற்கனவே சொல்லிட்டாங்க, பரபாசை விடுதலை பண்ணும், இயேசுவை சிலுவையில் அறையும் சொல்றாங்க. இருந்தாலும் he is trying more and more. கொண்டாந்து நிப்பாட்டுறான். இதோ இந்த மனுஷன், இவனிடத்துல நான் ஒரு குற்றத்தையும் காணேன். அல்லேலூயா. நான் என்ன தியானிக்கிறேன் அப்படின்னா, கிருபையினால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரச்சனை இயேசு இல்லை. இப்போ உங்களுக்கு எந்த மனுஷனுக்கும் அப்படிப்பட்ட கோலத்துல பார்க்கும்போது கொஞ்சமாவது ஒரு ஈரம் இருக்கும் இல்லையா? யாராவது ஒருத்தன் சொல்லுவான். அந்த அண்ணா சொன்னான்ல, மனுஷன் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒருவன் மரிக்கப்பட வேண்டியது. ஆலோசனை சங்கத்தில் ஒப்பு கொடுக்கும்போது ஒருத்தன் எந்திரிக்கிறான், சீஷர்கள் அப்படி அடிக்காதீங்க. கமாலியல் வராரு, அவங்க கூட்டத்துக்குள்ளேயே பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தன் எந்திரிப்பான். திடீர்னு நம்ம பைபிள் நிறைய சம்பவங்கள் வாசிச்சிருக்கோம், இது செய்யறது தப்பு, வேண்டாம், விட்டுருங்க அப்படின்னு ஒருத்தன் எந்திரிப்பான், அவங்க ஆள்லயே ஒருத்தன். ஆனா பாருங்க, அவ்வளவு கோரமாய் அடிக்கப்பட்டு கூட ஒரு மனுஷனுக்கு கூட இருதயத்துல கொஞ்சம் கூட ஈரம் இல்லை. சிலுவையில் அறையும் மறுபடியும் உரத்த சத்தமாய் கத்துறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுக்குள்ள அந்த ஈரம் வந்தா கூட பிதா போட்ட அந்த சிவப்பான மேலங்கி அவங்களை என்ன பண்ணுது? தடுக்குது. அந்த காயம் மேலிட்டு அவர்கள் இருதயத்துல ஈரம் வரக்கூடாதபடிக்கு அந்த சிவப்பான மேலங்கி அதை தடுக்கிறது. அவர்களுக்குள்ள இரக்கம் வரக்கூடாது, அவர்கள் இயேசுவை விட்டுவிடக்கூடாது என்று பிதாவாகிய தேவன் முன் குறித்து, முன் அறிவித்து, அவருடைய முன் தீர்மானத்தின்படி அவருக்கு கொடுத்த அந்த சிவப்பான மேல் அங்கி அந்த இரக்கம் வராதபடிக்கு அந்த காயத்தின் கொடுமையை, அந்த காயத்தின் உக்கிரத்தை தடுக்கிறது. அல்லேலூயா. அதை பார்த்து யாரும் மனசு இறங்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த சிவப்பான மேலங்கி அதை அப்படியே கவர் பண்ணுது. அல்லேலூயா. என்னே தேவனுடைய திட்டம் பாருங்க. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு சொல்றது? அந்த காயத்தினுடைய அந்த கோலம், அந்த ஆழம், அந்த புண்ணு, அந்த வேதனை, அந்த ரத்தம் வடிகிறது, அந்த காட்சி அவங்களுக்கு இரக்கத்தை கொடுத்து விடக்கூடாது என்பதற்காக பிதாவாகிய தேவன் கொடுத்த அந்த சிவப்பான மேலங்கி அதை தடுத்து போட்டது. அல்லேலூயா. இன்னும் உங்களுக்கு நான் அதை விளக்கமா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 19 24 வரைக்கும் பொறுமையா வாசிங்க. ஆதியாகமம் 37 19 முதல் 24 வரை. ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழியில் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைகளுக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்பனிடத்திற்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய் அவர்களை நோக்கி, அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் இந்த ரத்தம் சிந்தல் ஆகாது, நீங்கள் அவன் மேல் கை வையாமல் அவனை வனாந்தரத்திலுள்ள இந்த குழியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி இவ்விதமாய் ரூபன் அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்தான். யோசேப்பு தன் சகோதரரிடத்தில் சேர்ந்த போது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பல வருண அங்கியை அவர்கள் கழற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்தது. போதும், நல்லா கவனிங்க. இதே சம்பவம் தான் இப்ப பிலாத்துடைய அரண்மனையில் என்ன நடக்குதோ அதே சம்பவம் தான் இங்க யோசேப்புக்கு நடக்குது. அதை நான் உங்களுக்கு விளக்கி சொல்றேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, யோசேப்பு தூரத்துல ஓடி வரான். யோசேப்பு தான் வாரான்னு சொல்லி இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, 11 பேருக்கும் தெரிஞ்சு போச்சு.
அப்போ பயங்கர கொலை பிடிச்சிருக்கிறாங்க. வந்த உடனே அவனை வெட்டி போடணும், கொலை பண்ணணும், அவ்வளவு வெறித்தனமா இருக்கிறாங்க. தூரத்துல அவன் தான் வாரான்னு தெரிஞ்ச உடனே பயங்கரமான சதி ஆலோசனை பண்ணுகிறான். அல்லேலூயா. அப்போ இரக்கம் ரூபன் மூலமாக வருகிறது. இங்கே பிலாத்து மூலமாக இயேசுவை எப்படியாவது தப்பிக்க வைக்கணும், அவரை சிலுவையில அடிக்க வைக்க கூடாது, அவரை சாகடிக்க கூடாதுன்னு சொல்லி பிலாத்து எவ்வளவோ முயற்சி செய்கிறான். அதே மாதிரி பாருங்க, ரூபன் யோசேப்பு இவங்க கையில அடிபடக்கூடாது, இவன் சாகக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், முயற்சி எடுக்கிறான். அல்லேலூயா. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, தூரத்துல இருந்து வரும்போது அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அல்லேலூயா. அவன் கிட்ட வர இவங்களுக்கு ஏன் இன்னும் வெறி அதிகமாகுது அப்படின்னா, அவன் போட்டிருந்த பலவர்ண அங்கி. அல்லேலூயா. பிரச்சனையே அங்கதான். பிரச்சனை யோசேப்பு இல்லை, தகப்பனாகிய யாக்கோப்பு யோசேப்புக்கு போட்ட அந்த பலவர்ண அங்கி. அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் போட்ட அந்த சிவப்பான மேலங்கி தான் அவர்கள் இரக்கம் வரக்கூடாதபடிக்கு தடுத்தது. ஒருவேளை அந்த சிவப்பான அந்த பலவர்ண அங்கியை போடாம யோசேப்பு நார்மலான ட்ரெஸ் போட்டிருந்தான். ஆக்சுவலா அப்படிதான் போட்டிருக்கணும், ஏன்னா அது ஸ்பெஷல் ட்ரெஸ். அவங்க அப்பா பல கலர்ல பல வர்ணத்துல டிசைனா அவனுக்கு தச்சு கொடுத்த ஒரு ஸ்பெஷல் ட்ரெஸ். அதை எங்க போடுவாங்க, ஏதாவது கல்யாணத்துக்கு போனா, விசேஷத்துக்கு போனா, முக்கியமான பண்டிகைக்கு போனா போடுவாங்க. இது டிராவல். இவன் என்ன பண்ண போறான், சகோதரர்களை சந்திக்க போறான். காடு மேடு வனாந்தரத்துல ஒரு புழுதியில காட்டு பகுதியில நடந்து வர போறான். ஆக்சுவலா அந்த ட்ரெஸ் போடக்கூடாது. நல்ல ஒரு ஃப்ரீயா ஒரு டிஷர்ட் போட்டு ஷார்ட்ஸ் போட்டுட்டு என்ன பண்ணும், நல்லா ஒரு ஃப்ரீயா வனாந்தரத்துல வரணும். ஆனா அவன் வனாந்தரத்துல பாருங்க, தகப்பன் கொடுத்த அந்த பலவர்ண அங்கியே போட்டு வரான். அதுதான் பிரச்சனை. அவன் நெருங்க பாருங்க, அந்த பலவர்ண அங்கியை பார்த்த உடனே இன்னும் அப்படியே கொதிக்குது, டென்ஷன் ஆகுது. தகப்பன் அவனையல்லவா நேசிக்கிறார், நம்மளை ஒதுக்கிட்டாரு, நமக்கு எந்த பங்கும் இல்லை, எப்ப பார்த்தாலும் அவன் மேலேயே அவனுக்கு ஒரே ஒரு குறிப்பா இருக்கிறாரு. அதை பார்க்க சகோதரர்களுக்கு என்ன ஆகுது, அதிகமாக ஒரு பொறாமையும் எரிச்சலும் வருகிறது. அல்லேலூயா. அதே சம்பவம் தான் இங்கேயும் நடக்குது. கொஞ்சம் கூட யோசேப்பு மேல இரக்கம் வரக்கூடாது என்பதற்காக தகப்பன் போட்ட அந்த பலவர்ண அங்கி அதை தடுக்கிறது. அல்லேலூயா. ஆனாலும் யோசேப்பு அங்கே தப்பு வைக்கப்படுகிறான். அல்லேலூயா. குழியில தூக்கி போட்டுறான். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்தது. அல்லேலூயா. ஆனா அதற்கு ஈடாக ஒரு ஆட்டுக்குட்டி அடிச்சு என்ன பண்றாங்க, அதான் இயேசு கிறிஸ்து. ஆட்டுக்குட்டி அடிச்சு அந்த ரத்தத்தை எடுத்து அந்த பலவர்ண மேல் அங்கியில போட்டு தெரிச்சு இங்க இருந்து கொரியர் அனுப்பிச்சிடுறாங்க. யாருக்கு, யாக்கோபுக்கு. இது உம்முடைய பிள்ளையினுடைய வஸ்திரமா, பாரும் சொல்லும் தெரியாத மாதிரி. அல்லேலூயா. அவன் போச்சு, என் பையன் மரிச்சு போயிட்டான் அப்படின்னு ஓன்னு கத்துறான். அல்லேலூயா. அதே சம்பவம் தான் இங்கே நடக்குது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, வாசிங்க சங்கீத புஸ்தகம் 50வது அதிகாரம் 19 முதல் 21 வரைக்கும் வாசிங்க. சங்கீத புஸ்தகம் 50வது அதிகாரம் 19 முதல் 21 வரை. உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய், உன் நாவு கற்பனையை பிணைக்கிறது. நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமாயிருந்தேன், உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். இதேதான் இந்த சங்கீதம் தான் இந்த ரெண்டு இடத்துலயும் நடக்குது. அல்லேலூயா. எவ்வளவு சதி ஆலோசனை பண்றாங்க. இயேசுவை எப்படியாவது சிலுவை, இயேசு யாரு, உடன் பிறந்த சகோதரர், சொந்த ஜனம், கூட பிறந்த யூதன். அல்லேலூயா. ஒரு குலத்துல ஒரு சந்ததியிலே பிறந்த தன்னுடைய ரத்த சம்பந்தமான உறவு. அல்லேலூயா. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, உன் வாயை பொல்லாப்புக்கு திறப்புகிறாய், உன் நாவு சற்பனையை பிணை. எப்படியாவது அவரை கொலை செய்யணும், பிலாத்து எப்படியாவது விடுதலை பண்ணணும், இவங்க எப்படியாவது கொலை செய்யணும். ரெண்டு பேருக்குள்ள ஒரு போராட்டம் தான். அடுத்து சொல்லப்பட்டிருப்பாரு, உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்கு. 11 பேரும் யாரு, கூட பிறந்த சகோதரர்கள் உட்கார்ந்து பேசி, தன்னுடைய சகோதரன் தான், கொஞ்சம் கூட இரக்கம் இல்லை. அவன் ரொம்ப தூரத்துல இருந்து வாரான், அப்பா ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து விட்டுருக்கிறாரு. அண்ணன் தம்பி, அண்ணனை பார்த்தா அதெல்லாம் கொடு, அவங்க களைச்சு போயிருப்பாங்க, அதை பார்த்தாவது கொஞ்சமாவது பாரு, அவ்வளவு தூரம் ஓடி வரானே, சின்ன பையன் ஓடி வரானே, நமக்காக சாப்பாடெல்லாம் சுமந்துட்டு ஓடி வரானே, கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாமல் தன் தாயின் மகனுக்கு விரோதமாய் அவதூறு பேசி, அல்லேலூயா, சதி ஆலோசனை பண்ணி அவனை கொலை பண்ண என்ன பண்றாங்க, முயற்சிக்கிறாய். ஆனால் இதையெல்லாம் நீ செய்யும் போது நான் மௌனமாய் இருப்பேன் என்று நீ நினைத்தாயோ
ஒவ்வொன்றாக உன் கண்ணு முன்பாக நான் உன்னை கொண்டு வந்து நிறுத்துவேன். நிறுத்தினாரா இல்லையா? யோசேப்பை ஆண்டவர் எகிப்துல உயர்த்தின வரிசையா 11 பேரையும் கொண்டு வந்து நிறுத்தினார். அண்ணே, நான் உன் தம்பி, உங்க தம்பி யோசேப்பு சொன்ன உடனே அவங்க கண் எப்படி இருக்கும்? அல்லேலூயா. ஒவ்வொன்றாக உங்கள் கண்களுக்கு முன்பாக நான் நிறுத்துவேன். இங்கே யோவான்ல சொல்லப்பட்டிருக்கு, அவரை குத்தினவர்கள் நோக்கி பார்ப்பார்கள் என்ற வேத வாக்கியம் நிறைவேறினது. ஒவ்வொன்றாக ஆண்டவர் கண் முன்னாக வந்து நிறுத்துவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பகுதி முடிச்சாச்சு. அடுத்து 19 7 8 வாசிங்க. யோவான் 19 7 8. யூதர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு, இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியினால் அந்த நியாயப்பிரமாணத்தின்படியே இவன் சாக வேண்டும் என்றார்கள். பிலாத்து இந்த வார்த்தையை கேட்ட பொழுது அதிகமாய் பயந்து. இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு அநியாயமான வழக்கு. அதனுடைய ஒரு எக்ஸாம்பிள். இவன் நியாயப்பிரமாணத்தின்படி சாக வேண்டும் என்றால் கல்லெறிந்து கொலை செய்யணும். எதுக்கு பிலாத்துக்கு இவ்வளவு பிரஷர் கொடுக்குறீங்க? நீங்களே போய் நியாயப்பிரமாணத்தின்படி கல்லெறிந்து கொலை செய்ய, அதான சொல்லப்பட்டிருக்கு. மோசே நியாயப்பிரமாணம் சிலுவையில் அடிக்கணும்னு சொல்லவே இல்லை, கல்லெறிந்து கொல்லணும், அதான் நியாயப்பிரமாணம். அல்லேலூயா. அப்ப அநியாயமான வழக்கு போட்டு பிலாத்துக்கு பிரஷர் கொடுக்குறான். ஆனா அங்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவர் தேவனுடைய குமாரன் என்று அவர்கள் சொன்ன உடனே பிலாத்து அதிகமாய் பயந்து இன்னும் அவர் எப்படியாவது தப்பிக்க வைக்கணும் முயற்சி, அதிக பயந்து, ஒருவரில் கடவுளா இருப்பாரோ, கடவுளை நம்ம கொலை பண்றதா, நம்ம கையினால ஒரு தீர்ப்பு கொடுக்கறதா? முடியவே முடியாது. எப்படியாகிலும் பாருங்க, அடுத்து பேசுறான், உன்னை விடுவிக்க எனக்கு அதெல்லாம் பார்த்துருக்கிறோம். அதான் திருப்பி சொல்ல நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பவில்லை. அதிகமாய் பயந்தான். ஆனா ஏன் அதை அவனால செயல்படுத்த முடியல? அதைத்தான் நான் பார்க்கணும். வாசிங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரம் 1-2. அப்போஸ்தலர் 10:1-2. இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனாயும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். 2 பேருமே ஒரே கேரக்டர் தான். கொர்நேலியும் சரி, கொர்நேலியு யார் அது? சாரி, கொர்நேலியும் பிலாத்தும் ஒண்ணுதான். 2 பேருமே புறஜாதி, யூதர்கள் அல்ல. 2 பேருமே கவர்மெண்ட் ஸ்டாஃப், 2 பேருமே அரசாங்க அதிகாரி. இவன் தேசாதிபதி, இவன் 100க்கு அதிபதியா? 100க்கு அதிபதி. 2 பேருமே கவர்மெண்ட் சர்வன்ட். ஆனா யூதர்கள் கிடையாது. அல்லேலூயா. ஆனா பிலாத்து அதிகமாய் பயந்தான். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, கொர்நேலியு தேவனுக்கு பயந்தவனும் தேவ பக்தி உள்ளவனும். தேவனுக்கு பயந்தா மட்டும் போதாது, தேவனுக்கு பக்தியாவும் இருக்கணும், பயபக்தியா இருக்கணும். பயம் மட்டும் இருந்தா பத்தாது, தேவனுக்கு பயந்தா பத்தாது, தேவனுக்கு மேல் ஒரு பக்தி இருக்கணும், பயபக்தி. வாசிங்க சங்கீத புஸ்தகம் 86வது அதிகாரம் 2வது வசனம். சங்கீதம் 86:2. என் ஆத்துமாவை காத்தருளும், நான் பக்தியுள்ளவன். என் தேவனே, உம்மை நம்பியிருக்கிற உமது அடியேனை நீர் ரட்சியும். பாருங்க, பக்தி உள்ளவன் என்ன பண்ணுவான்னா தன்னுடைய ஆத்துமாவை பாதுகாத்துக்கொள்ள எப்பயுமே முயற்சி எடுத்துக்கொண்டே இருப்பான். பயப்படுகிறவன் பதறிக்கிட்டே இருப்பான். அப்படியே ஒரு பதஷ்டம் தான் இருக்குமே ஒழிய ஒரு தெளிவான ஒரு ஸ்பிரிச்சுவல் டெசிஷன் எடுக்க அவனால முடியாது. அப்ப பயபக்தி வேணும். கொர்நேலியு தேவனுக்கு பயந்தவனா இருந்தான், தேவ பக்தி உள்ளவனா இருந்தான், இடைவிடாமல் ஜெபிக்கிறவனாக இருந்தான். இருந்தாலும் அவன் ரட்சிக்கப்படல. இயேசுன்னா என்னன்னு தெரியாது, இயேசு பத்தி அவ்வளவா தெரியாது, பைபிள் தெரியாது. ஆனால் பயமும் இருந்தது, பக்தியும் இருந்தது, ஜெபமும் இருந்தது. இவன் அதிகமா பயந்துகிட்டே இருக்கிறான், பயப்படுறானே ஒழிய பக்தி அவனிடத்துல இல்லை. இயேசு இடத்துல தன்னை ஒப்பு கொடுக்க, சரண்டர் பண்ண அவனுக்கு என்ன இல்லை, முடியல. ஏன்? அவனுடைய பதவி இடம் கொடுக்கல. அடுத்து என்ன நடக்குது? சிலுவையில் அறையும் தொடர்ந்து பிரஷர் கொடுத்த உடனே ஒரு துருப்பு சீட்டா என்ன போடுறாங்க, பிரதான ஆசாரியர் மூப்பரும் போடுறாங்க, நீ இவனை விடுவிச்ச அப்படின்னா ராயனுக்கு துரோகியா மாறிடுவ. ராயனுக்கு விரோதமா எந்த ஒரு ராஜாவும் எழும்புவது அவருக்கு பிடிக்காது. இவன் யூதருடைய ராஜா என்று சொல்லி கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. யாராவது எகைன்ஸ்டா எழும்புனா அவருக்கு பிடிக்குமா? நீ யூதருக்கு, நீ ராயனுக்கு துரோகியா மாறிடுவ, அப்போ பதவிக்கே பிரச்சனை ஆயிரும், நீ அடுத்து இருக்க முடியாது, சீட்டை கிழிச்சிருவாங்க. அல்லேலூயா. நீ வெளியே போயிடணும் அப்படின்னு சொன்ன உடனே இயேசுவின் மேல் இருந்த பயம் என்ன ஆயிடுச்சு?
இப்போ பதவி மேல பயம் ஆயிடுச்சு. அல்லேலூயா. ஓஹோ, நம்ம பதவியை நம்ம என்ன பண்ணோம், தக்க வச்சுக்கணும், நம்ம பதவி போயிரும் அப்படின்னு ராயனை அல்லாமல் எங்களுக்கு வேற ராஜா அல்லன்னு சொல்லி ஸ்ட்ராங்கா அந்த துருப்பு சீட்டை முன்னாடி போட்டு நிக்கும் போது, வழக்கு அவ்வளவு அநியாயமா வாதாடும் பொழுது பிலாத்துனால ஒண்ணுமே செய்ய முடியல. அப்போ தேவன் மேல் உள்ள பயம் இப்பொழுது எப்படி டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு, பதவியின் மேல் பயமாக மாறிவிட்டது. ஆனால் பக்தி இருந்தால் பதவியாவது ஒண்ணாவது தூக்கி எறிஞ்சிருவாங்க. அல்லேலூயா. அதை அழகா ஹேண்டில் பண்ணுவாங்க. எப்படி ஹேண்டில் பண்ணாங்க தெரியுமா? வாசிங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 17, 18. சாரி, 2 ராஜாக்கள் 5, 17, 18. அப்பொழுது நாகமான், ஆனாலும் 2 கோவேறு கழுதைகள் சுமக்கத்தக்க 2 பொதிமண் உமது அடியனுக்கு கட்டளையிட வேண்டும். உமது அடியன் இனி கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகனத்தையும் தகன பலியையும் செலுத்துவதில்லை. ஒரு காரியத்தையே கர்த்தர் உமது அடியனுக்கு மன்னிப்பாராக. என் ஆண்டவன் பணிந்து கொள்ள ரிம்மோன் கோவிலுக்குள் பிரவேசிக்கும் போது நான் அவருக்கு கைலாகு கொடுத்து ரிம்மோன் கோவிலிலே பணிய வேண்டியதாகும். இப்படி ரிம்மோன் கோவிலில் நான் பணிய வேண்டிய இந்த காரியத்தை கர்த்தர் உமது அடியனுக்கு மன்னிப்பாராக என்றான். இதேதான் நாகமானுக்கும். அல்லேலூயா. இவன் சீரியா தேசத்தினுடைய சேனாதிபதி. இவன் ரட்சிக்கப்படுகிறான். இவனும் கர்த்தருக்கு விரோதமா இருந்தவன். பயந்தான், ஒப்பு கொடுத்தான். அவனுக்கு உடம்பெல்லாம் குஷ்டம். சுகமான உடனே என்ன பண்ணான், அழகா சொல்றான் பாருங்க, இனி கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகனத்தையும் பலியையும் செலுத்துவதில்லை. ஒப்பு கொடுக்கிறான். கர்த்தரே மெய்யான தெய்வம் என்பதை அக்செப்ட் பண்ணிக்கிறான். வேற யாருக்கு நான் இனி பலிகளை செலுத்த மாட்டேன், கர்த்தர் ஒருவரே எனக்கு தெய்வம். ஆனாலும் இருந்தாலும் நான் ஒரு அரசாங்கத்தின் அதிகாரியா இருக்கிறேன். என்னுடைய ஆண்டவன், என்னுடைய ராஜா, அவர் கோயிலுக்கு போகும்போது அவருக்கு கைலாக கொடுக்கணும். அவருக்கு நான் என்ன பண்ணும், ஸ்ட்ரென்த் கொடுக்கணும். அவரோடு கூட நான் போக வேண்டி இருக்கும். அப்பொழுது நான் பணிய வேண்டி இருக்கும் அப்படின்னு என்ன பண்றான், எலிசாட்ட சொல்றான். அல்லேலூயா. சரி, நீ சமாதானத்தோட போ. அப்போ அந்த பிரச்சனைய என்ன பண்றான், ஹானஸ்டா ஹேண்டில் பண்றான் நாகமான். ஒப்புக்கொள்கிறான், நான் கர்த்தருக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். நான் சுயமா மனம் வந்து எதையும் செய்ய போறதில்லை. ஆனால் என் வேலை நிமித்தமாக நான் இதை செய்ய வேண்டி வரும். ஒரு வாரமா 2-3 நாளா வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. ஒரு பெரிய பிஷப், அவர் வந்து எம்எல்ஏ போலுக்கு, ஆவடி எம்எல்ஏ சொல்றாங்க, நமக்கு தெரியல. அவர் பிஷப்பா, ஆனா அவர் ஒரு கோயில்ல போய் பூஜையில கலந்துட்டு இருக்கிறாருன்னு சொல்லி எல்லாம் போட்டு கொளுத்தி அடிக்கிறாங்க எல்லா குரூப்லயும், பாஸ்டர்ஸ் குரூப்ல. நமக்கு ஒன்றும் இப்ப தெரியல. அல்லேலூயா. அதே பிரச்சனை தான் நாகமானுக்கு. அப்போ அந்த பிரச்சனை எப்படி நாசூக்கா ஹேண்டில் பண்றான் பாருங்க. ஹானஸ்டா, திறந்த மனசா நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஏன் மனசார நான் என்ன பண்ண போறது இல்லை, நான் எதுவுமே செய்ய போறது இல்லை. ஆனாலும் என் வேலை நிமித்தமாக கர்த்தர் அந்த ஒரு காரியத்தை மாத்திரம் எனக்கு மன்னிப்பாராக. மன்னிப்பாரா, மன்னிக்க மாட்டாரா? மன்னிப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. அவன் இருதயம் ஓப்பனா இருக்கு, பிளாங்கா இருக்கு. அவன் வேலை நிமித்தமா அதை செய்ய வேண்டியதா இருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் அவனை மன்னித்தார். எலிசா, நீ சமாதானத்தோட போ. அவர் பிஷப்பா இருக்கலாம், ஆனா ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டார். அல்லேலூயா. அதுக்கு என்ன பண்றது, தாராளமா செய்யட்டும். அவர் பேர் வேணா பிஷப்பா இருக்கலாம், ரட்சிக்கப்பட்டிருக்க மனுஷன் செய்ய மாட்டான். அதை இவங்க புரிஞ்சுக்கணும். போட்டு டம்முன்னு அடிச்சிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வாசிங்க. அப்போ இந்த பகுதியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்பினேன். நாகமான் அழகா ஹேண்டில் பண்ண. அப்ப பிலாத்து என்ன பண்ணிரு, நேரா ராயன்ட்ட போய் சொல்லிரு, ஐயா அவர் கடவுள், அவர் தேவனுடைய குமாரன், அவருக்கு இவங்க என்ன பண்றாங்க, இப்படி தீங்கு செய்யறாங்க, இதுல எனக்கு சம்பந்தம் இல்லை, உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி ராயன்ட்ட அந்த பொறுப்பை கொடுத்துட்டு இங்க ஏசிட்டே, அப்பா நீர் தான் மெய்யான தெய்வம் சொல்லி காலில் விழுந்து சரண்டர் ஆகி என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாத்துங்க, ரத்த பள்ளிக்கு நீங்கள். அப்ப அந்த கெத்து, அந்த ஸ்டேஜ், பதவி, அதை விட்டு இறங்கி தன்னை தாழ்த்தி இயேசுவினிடத்துல ஒப்பு கொடுக்கவும் மனசு இல்ல. ராயனிடத்துல கேஸ மறுபடியும் கொண்டு போகவும் இவனுக்கு என்ன இல்ல, பலன் இல்ல. அல்லேலூயா. பதவிக்கு ஆசைனால தேவ பயம் இப்போ டைலூட் ஆயிடுச்சு. அல்லேலூயா. சரி, அடுத்து 19ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. 19:23. போர் சேவகர் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவகனுக்கு ஒவ்வொரு பங்காக 4 பங்காக்கினார்கள். அங்கேயும் எடுத்தார்கள். அந்த அங்கி தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டதா இருந்தது. அப்ப அந்த அங்கிதான் சிவப்பான மேலங்கி இல்லையா? அவருடைய வஸ்திரம், அவருடைய வஸ்திரத்தை 4ஆ கிழிச்சு என்ன பண்ணிட்டாங்க, சீட்டு போட்டு பங்கிட்டாங்க. இந்த அங்கியை நாம என்ன பண்ணலாம், சீட்டு போட்டு பிரித்து கொள்ளலாம் என்று பேசி கொண்டார்கள் அப்படின்னு அடுத்த வசனம் சொல்லுது.
ஆனா அவங்க கிழிச்சாங்களா என்னன்றது தெரியல. கிழிக்கல அப்படின்னு தான் நம்ம தியானிச்சு நம்ம என்ன பண்ணோம், ஒரு வாரத்துல நம்ம அதை ஒரு பெரிய பிரசங்கமா நாம எடுத்தோம். அந்த வஸ்திரம் நமக்காக கொடுக்கப்பட்டது, அதை யாராலையும் கிழிக்க முடியாது. பிதாவினுடைய வஸ்திரம், அவருடைய வஸ்திரத்தை வேணா கிழிக்கலாம், பிதாவினுடைய வஸ்திரத்தை ஒருவராலும் கிழிக்க முடியாது. அது தையல் இல்லாமல் ஊசி படாத ட்ரெஸ். அல்லேலூயா. வாசிங்க யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 25வது வசனம். யாத்திராகமம் 20:25. கொஞ்சம் லேட் ஆகுது, மன்னித்துக் கொள்ளுங்க. 20:25. எனக்கு கல்லினால் பலிபீடத்தை உண்டாக்க வேண்டுமாகில் அதை வெட்டின கல்லுகளால் கட்ட வேண்டாம், அதன் மேல் உளியிட்ட உடனே அதை அசுசிப்படுத்துவாய். அப்ப தேவன் என்ன சொல்லுகிறார், எனக்கு நீங்க கல்லினால் ஒரு பலிபீடம் உண்டாக்கினால் அது என்ன பண்ணக்கூடாது, உளி படவே கூடாது. உளி இட்ட உடனே அது அசுசியாக மாறிவிடும். என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த கல் அப்படியே வந்துச்சுன்னா அப்படியே இருக்கும். அதை இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம், அந்த ஃபேஷன் டிசைனிங் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னா மனித மூளைக்கு அங்க வேலை வந்துடும். மனித மூளைக்கு, மாம்சத்திற்கும் ரத்தத்திற்கும் அங்க வேலை இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அது தையல் இல்லாமல் ஒரே நெய்யாக நெய்யப்பட்டது. அல்லேலூயா. அவர் என்ன நினைச்சாரோ அது அப்படியே இருக்கணும், அதை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்ப சுய மூளைக்கு, நம்முடைய மனித மூளைக்கு அந்த இடத்துல இடம் இருக்கவே கூடாது. அதான் தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறது. அடுத்து 19, 33, 34 வாசிங்க சீக்கிரம். பிரைஸ் எல்லாம் முறைக்காதீங்க. 33, 34 சீக்கிரம். அவர்கள் இயேசுவிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய காலெலும்பை முறிக்கவில்லை. ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவில் குத்தினான். உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அப்ப டெத் சர்டிபிகேட் கொடுக்கணும்னா அவங்களுடைய ரூல் என்னன்னா, மரித்தவனுடைய கால் எலும்புகளை முறிக்க வேண்டும். முறிச்சாதான் அது இறந்து போனதாக ஒரு சான்றாகும். அப்பதான் அவர் பிலாத்து கையெழுத்து போடுவார். மற்ற 2 பேருக்கும் போர் சேவன் கால் எலும்பை முறிச்சான், ஆனா இவருக்கு என்ன பண்ணல, முறிக்கல. வாசிங்க யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 46வது வசனம். யாத்திராகமம் 12:46. அதை ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் புசிக்க வேண்டும். அந்த மாம்சத்தில் கொஞ்சமாகிலும் வீட்டிலிருந்து வெளியே கொண்டு போக கூடாது. அதில் ஒரு எலும்பையும் முறிக்க கூடாது. அப்ப பலி செலுத்தக்கூடிய அந்த பஸ்கா பலியினுடைய ஒரு எலும்பு கூட முறிக்கப்படக்கூடாது. லெக் பீஸ் அப்படியே போடுங்க, உடைச்சிடாதீங்க. அல்லேலூயா. கால் எலும்புகள் முறிக்கப்படக்கூடாது. அப்ப இப்பதான் ஒரு ஹோட்டல்ல நம்ம பார்த்துருக்கோம்ல, பாம் ஷோர்லயா, ஃபுல் கோட், ஒரு ஆடை என்ன பண்ணுவாங்க, முழுசா அப்படியே சமைச்சு டேபிள் வச்சிருக்கிறாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்க? பார்த்துருக்கீங்களா? அதுதான் இது பஸ்கா. அப்படித்தான் எனக்கே இப்பதான் புரியும். அதுக்கு பேர் என்ன, அதுக்கு ஏதோ ஒரு பிந்தியா, மந்தி பிரியாணி அப்படின்னு சொல்லி ஒரு ஆடை என்ன பண்றாங்க, வெட்டுறதெல்லாம் கிடையாது. அது அப்படியே கோடு போட்டு சந்து சந்தா துண்டித்து ஒரு எலும்பையும் முறிக்காம அப்படியே அதை ப்ராசஸ் பண்ணி ஃபுல் பிரியாணி அவ்வளோ பெரிய இதில் வச்சு வைக்கிறான். அப்போ பஸ்காவை அப்படிதான் புசிச்சிருப்பாங்க பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள். ஒரு எலும்பாகிலும் முறிக்கப்படக்கூடாதான். இப்போ மாம்சம் ஒன்று கூட வெளியில போகக்கூடாது. அப்போ ஃபுல் மீல்ஸ், ஃபுல் ஆடை என்ன பண்றாங்க, அப்படிதான் அவங்க பஸ்காவாக புசிச்சிருக்கிறாங்க. இப்போ மத்தேயு 5:17 சொல்லுது, நியாயப்பிரமாணத்தை நான் அழிக்க அல்ல நிறைவேற்றவே வந்தேன். அப்ப பாருங்க, எல்லாத்தையும் பெர்ஃபெக்டா முடிச்சு ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை விடுகிறார். எல்லா கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர்